Hey guys, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஸ்மூத் ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ண முடியும். ஸோ வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்மூத் ஸ்லோ மோஷனை Capcutல எடிட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஓகே, வீடியோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எண்டிங்கில் இருக்க அந்த Capcut வாட்டர் மார்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன், தேவை கிடையாது. ஸோ வேறு கிளிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவும் உங்களுக்கு ஒரு 4 கிளிப்பு இருக்கும். ஸோ வேறு கிளிப்பு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், நார்மல் அண்ட் கர்வ். நார்மலில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து வீடியோவை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். இது நார்மல். பட் நம்ம ஸ்மூத் ஸ்லோமாக தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு யூஸ் இருக்காது. ஸோ பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கர்வ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை டு இன்டர்நெட் ஆன கனெக்ட்னு வந்துச்சுன்னா ஸோ Capcut கூட இன்டர்நெட் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து கஸ்டம் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டாக. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம் ஒரு வாட்டி. தெரியுதா? ஆல்ரெடி லைட்டாக வந்து ஸ்லோ மோஷன் தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக வராது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லோ மோஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட்லாம் இருக்குல்ல, இந்த ரவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா? அது கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஸ்லோ மோஷனாக வந்து அதுக்கப்புறம் நார்மலாக போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறத விட்டுறேன், செகண்டாக இருக்க அந்த டாட்டை வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்லோ மோஷனுக்காக. நெக்ஸ்ட்டு அடுத்த டாட்டை வந்து நான் லைட்டாக வந்து மேலே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3ஆவதாக இருக்க டாட் இருக்குல்ல, 4ஆவதா 1 2 3 4 4ஆவதாக இருக்க டாட்டை வந்து ஓரளவுக்கு லைட் ஸ்பீட்லேருந்து மேலேருந்து ஸ்பீடு கம்மியாகி அப்படியே முடிகிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீடியோக்கு எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ நான் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக செட் ஆகாது. உங்கள் வீடியோ வேறு, நான் யூஸ் பண்ணுற வீடியோ வேறு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடை வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செட் பண்ணிட்டேன், ப்ளே பண்ணுறேன். ஸ்பீடு கம்மியாகிட்டு அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்மூத்னஸ் கம்மியாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஸ்மூத் ஸ்லோமோன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பெட்டர் குவாலிட்டின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிக் மட்டும் பண்ணுறேங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இந்த வீடியோக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்ளை ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்மூத் ஸ்லோ மோஷன் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு வீடியோக்கு மட்டும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடியோவை. தெரியுதா? உங்களுக்கு அப்படியே ஸ்லோ மோஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பீட் ஆகிட்டு அப்படியே அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ செகண்டாக இருக்க வீடியோ தான் நம்ம இது பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம். சில செகண்டாக இருக்க வீடியோ பாருங்களேன், ஸ்பீடாக போயிடும். அவரோட ஃபேஸ் தெரியும், பட் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஸோ அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். ஸோ அகைன் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு கர்வை கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் போயிட்டு அவரோட ஃபேஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணுறதுக்காக லைட்டாக ஸ்லோ மோஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பக்கம் வந்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். அந்த இடத்துல லைட்டாக ஸ்லோ மோஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ மோஷன் வந்துட்டு போகும். அகைன் பாருங்களேன், அவர் ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சுட்டு அப்புறம் அடுத்த வீடியோக்கு போகும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீடியோ கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி பக்கா வந்து இந்த கஸ்டம் இருக்க அந்த லைன்ஸை உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோமோ பண்ணுறதோ ஸ்பீட் பண்ணுறதோ செட் பண்ணுங்கள். நான் மற்ற வீடியோக்கெலாம் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளிப்புக்கும் ஸ்லோ மோஷன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். தெரியுதா? ஸ்லோ மோஷனாக வந்துட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணக்கப்புறம் கீழே அந்த ஸ்மூத் ஸ்லோமோ கிளிக் பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டி கிளிக் பண்ணிவிட்டு டிக் மட்டும் பண்ணுறேங்க. இதை நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா ஸ்லோ மோஷன் வீடியோக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஸ்லோ மோஷன் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா? ஓகே, எல்லா வீடியோக்கு வந்து நான் பக்கா வந்து ஸ்லோ மோஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே மட்டும் பண்ணி காட்டுறேன் ஒரு ப்ரிவியூக்காக. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். தெரியுதா எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்லோ மோஷன் வருதுன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் சைடில் உங்களுக்கு பிஃபோர் த வீடியோ போடுறேன். ஸோ அதை பாருங்கள். இது ஆஃப்டர் த வீடியோ, இதையும் பாருங்கள். ஓகே, ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. பட் இந்த வீடியோ எடிட்டிங் இன்னும் முடியல. ஸோ இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து நம்மளுக்கு அடுத்ததாக வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க 1080p கிளிக் பண்ணிவிட்டு 1080pலே இருக்கட்டும், கீழே ஃப்ரேம் ரேட்டு 30ல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோட் ரேட்டு ரெக்கமெண்டில் இருக்கட்டும். ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோ வந்து ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிங்க.
ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்பீடுன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நார்மல்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடை வந்து லைட்டாக கம்மி பண்ணலாம். ஒரு 1x இருக்கும். ஸ்டார்டிங்கில் நார்மலாக வந்து 1x இருக்கும். சரி, நீங்கள் ரொம்ப லைட்டாக கம்மி பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரோ கம்மி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 0.9x கம்மி பண்ணுறங்க. இது எதுக்கு ப்ரோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் ஆகிறதுக்காக மட்டும் தான் இது பண்ணுறோம். ஸோ இது நம்ம லைட்டாக தான் கம்மி பண்ணணும், ரொம்ப பண்ண தேவை கிடையாது. லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கீழே ஸ்மூத் ஸ்லோமோன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டி கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணுறங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸிங் ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி கொண்டு வரதுக்காக, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எஃபெக்ட்டும் இப்போ அப்ளை பண்ணுற ஸ்மூத்னஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு மியூசிக் எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணிங்க, நீங்கள் ஸ்லோமோ பண்ணிட்டாலே மியூசிக் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் எது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதை தான் ஆட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ஸ்லோ மோஷன் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். தெரியுதா ஸ்லோ மோஷன் எவ்வளோ பக்கா வந்து ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த வீடியோவில் எக்ஸாக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் வாட்டர் மார்க் வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க, அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். மேலே இருக்க 1080p கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் 4K செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட் 30 இருக்கட்டும். ஸோ இதை சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு குவாலிட்டி ட்ராப் ஆயிடுச்சுன்னா ஸோ எப்படி குவாலிட்டியாக வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி 4K அப்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஓகே, செகண்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் பேஜுன்னு சொல்லிட்டு இருக்கும், அது கீழே டவுன்லோடுன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது டெம்ப்ளேட் பேஜுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இதில் கீழே சைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன ப்ரோ டெம்ப்ளேட்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவோட எக்ஸாக்டோட டெம்ப்ளேட்டோட லிங்க் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இது நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி அவங்க பண்ணதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. மேனுவலாக பண்ணுறது ஃபஸ்ட்டு, இது காப்பி பேஸ்ட் பண்ணுறது செகண்டு. ஸோ இதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ செக் பண்ணி பார்த்துட்டு அதை டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கேப்கட்டுக்குள்ளே வந்து கொண்டு போகும். இன்கேஸ் நீங்கள் வந்து VPN கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நம்ம கேப்கட் கூட இன்டர்நெட் கனெக்டில் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அந்த லிங்க்கு, வீடியோ லிங்க்கு. ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வீடியோவை ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணும், ஜஸ்ட் 1 கிளிக்கில். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இருக்க எல்லா எஃபெக்ட்டும் வந்து உங்களோட வீடியோக்கு லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளே பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து அந்த வீடியோவில் இருக்க எக்ஸாக்டாக அந்த டெம்ப்ளேட் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது வந்துடும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையும் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு மேனுவலாக பண்ணணும் ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும், நான் யூனிக்காக தெரியணும்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்கலாம் குவாலிட்டியாக, ஓகேவா? இதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ளோயிங் எஃபெக்டிவ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ தான், அது கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் க்ளோயிங் எஃபெக்ட் வந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுங்க, கண்டிப்பாக லைக்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.